வெல்கம் ஸ்டார் ஜேஎம் டிவி. தமிழரின் பாரம்பரிய உணவு எது? பழைய சோறும் உண்ணும் வழக்கமும் தமிழர்களிடம் உண்டு. உணவகங்களில் காலையில் வெண்பொங்கல், வடை, தோசை, இட்லி, பூரி போன்றவை கிடைக்கும். நண்பகல் உணவே தமிழர்களின் முதன்மையான உணவு ஆகும். சோறும் கறியுமே தமிழரின் முதன்மையான நண்பகல் உணவாக விளங்குகிறது. உணவு முறை என்பது உணவின் மூலம் ஒரு குறிப்பிட்ட எடையை அடைய அல்லது பராமரிக்க முயற்சிக்கும் நடைமுறையாகும். நெறிமுறை மற்றும் மத நம்பிக்கைகள், மருத்துவ தேவைகள் அல்லது எடையை கட்டுப்படுத்தும் விருப்பம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் மக்களின் உணவு தேர்வுகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன. உடம்புக்கு சத்தான உணவு எது? பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்புகள், கொட்டைகள், விதைகள், மசாலா பொருட்கள், இறைச்சிகள், மீன் மற்றும் கடல் உணவுகள், பால் மற்றும் பால் பொருட்கள், எண்ணெய்கள் என பல வகை பயன்படுத்தலாம். இந்த வகையில் எண்ணற்ற ரகங்கள் உள்ளன. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் என்றால் என்ன? சாப்பிட்ட சாப்பாடு வெளிவரும் வண்ணம் வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது. வயிற்றில் பாதி அளவு உணவு, கால் பகுதி தண்ணீர், அடுத்த கால் பகுதி காற்றின் வருகைக்கு ஏற்றபடி வயிற்றில் இடம் விட்டு சாப்பிடுவதே மித உணவு பழக்கமாகும். அதிக அளவிற்கு உண்டால் நோய் வரும், ஆயுள் குறையும். எந்த உணவு உடலுக்கு நல்லது? அனைத்து வகை கீரைகளையும், பருப்புகளையும், பயறுகளையும், காய்கறிகளையும் மதிய உணவில் சாப்பிடலாம். கைக்குத்தல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடலாம். பூசணிக்காய், சுரைக்காய், பரங்கிக்காய் போன்ற நீர் சத்துள்ள காய்கறிகளை உணவில் அதிக அளவில் சேர்த்து கொள்ளலாம். உணவு கொள்கை என்றால் என்ன? உணவு கொள்கை என்பது உணவு எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, பதப்படுத்தப்படுகிறது, விநியோகிக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது அல்லது வழங்கப்படுகிறது என்பதை பற்றி பொது கொள்கையின் பகுதி. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.